ஹாய் ஹலோ நட்புகளே. இன்றைக்கி நான் வந்து போன தடவை ட்ரெடிஷ்னலாக களி செய்கிறது எப்படின்னு போட்டிருந்தேன். அது பார்த்துட்டு 2-3 யங் மதர்ஸ் களி பிடிக்கும் ஆனால் செய்ய கஷ்டங்கிறனால செய்கிறதுல ஈஸி மெத்தட் சொல்லிக் கொடுங்கன்னாங்க. இப்போ குக்கர்லேயே நம்ம ஈஸியாக அடி பிடிக்காமல் செய்கிறது எப்படின்னு பார்க்குறேன். இதுக்கு வந்து நான் கருப்பு கவுனி அரிசி தனியாக நான் வந்து லைட்டாக வறுத்து பொடி பண்ணி வச்சுக்கிறேன். இந்த பக்கம் வந்து சிறுதானியங்கள் எல்லாமே பொடிச்சு வச்சுக்கிறேன். நான் தண்ணி ஒரு டம்ளர் ஊற்றி நம்மளுக்கு வேணுங்கிற குவான்டிட்டி வந்து இந்த மிக்ஸை கலந்து கொஞ்சம் நேரம் ஊற வச்சிடணும். அதாவது நீங்கள் கொஞ்சம் கெட்டியாக வேணும் அப்படின்னாக்க இந்த டெக்ஸ்டரில் வச்சுக்கோங்க. கொஞ்சம் குளன்னு தான் இருக்கணும். ரொம்ப கொஞ்சம் ரொம்பவே சாஃப்டாக இருக்கணும். இன்னும் கொஞ்சம் தண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஊற வைக்கிறது ரொம்ப முக்கியம். அது தண்ணியில் கலந்து அதுக்கப்புறம் குக்கர் வச்சு அதில் கொஞ்சம் ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி அது கொதிக்க வரும்போது இந்த ரிங் இருக்கு இல்லைங்களா, அதை போட்டு எந்த பாத்திரத்தில் உங்கள் களி நம்ம இது மிக்ஸ் பண்ணி வச்சோமோ அந்த பாத்திரத்தை அப்படியே தூக்கி வச்சு அதில் ஒரு மூடி போட்டு மூடிட்டு நல்லா அது நல்லா திருப்பி நல்லா கொதிச்சு ஸ்டீம் வர போகும்போது நீங்கள் அந்த குக்கர் மூடியை போட்டு வச்சுருங்க. ஒரு விசில் வந்த பின்னாடியும் சிம்மில் வச்சு இன்னும் ஒரு 2 விசில் வச்சுட்டு எடுத்துட்டிங்கன்னா இந்த மாதிரி வந்துருங்க. இது பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. இந்த கிணத்துல சுத்தமாக ஒட்டாது. இது ரொம்ப ரொம்ப ஹெல்த்தி. இதில் என்னென்னா சிறுதானியத்தில் வந்து தேனை, நான் வந்து வரகு, சாமை, குதிரைவாளி இதெல்லாம் போட்டிருக்கேன். இந்த மாதிரி கிணத்துல கொட்டி வச்சுட்டு அதில் செக்கு நல்லெண்ணெய் ஒரு 2-3 ட்ராப் விட்டு நல்லா பிசைஞ்சு விட்டு நம்ம வேணுங்கிற மாதிரி அந்த கிணத்துல போட்டு உருண்டை பிடிக்கிறதுக்கு லாஸ்ட் டைம் சொன்னேன் பார்த்துக்கலாங்க. அது மாதிரி நீங்கள் பண்ணிட்டீங்கன்னாக்க சாஃப்டான ருசியான ரிஸ்கே இல்லாத இந்த பாருங்கள் எப்படி இருக்குன்னு ரிஸ்க் இல்லாமல் களி செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். சேம் டேஸ்ட் இருக்கும். நாங்கள்லாம் வயசானவங்க, எங்களுக்கு ட்ரெடிஷ்னல் பிடிக்கும், அதனால் ட்ரெடிஷ்னல் பண்ணுறேன். இப்போ உள்ள கரண்ட் ஜென்ரேஷன் பிள்ளைங்க நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். சத்து கிடைக்கும். அந்த சத்தில் எந்த குறையும் இருக்காது. அதுவும் வந்து இதில் தான் வேகுது, கிண்டி வச்சது போனால் இது ஸ்டீமில் வேகுது. சொல்ல போகிறேன் இன்னும் கொஞ்சம் அடிஷ்னல் ஆடட் சத்துக்கள் தான் இருக்கும். டேஸ்ட் பண்ணி பாருங்கள். இதுக்கு எல்லா கிரேவியும் சூட் ஆகும். முக்கியமாக வந்து மீன் குழம்பு. நான் இன்றைக்கி வந்து குடல் குழம்பு வச்சுருந்தேன் பசங்களுக்கு. அதனால வந்து அது கூட நான் வச்சு நான் ஒரு இது போட்டிருக்கேன். ட்ரை பண்ணி சாப்பிட்டு பார்த்துட்டு நீங்கள் எனக்கு அப்டேட் பண்ணுங்கள் உங்களோட ரிசல்ட்டை. தேங்க்யூ ஸோ மச். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்குற வரைக்கும் பாய். தேங்க்யூ.